ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கப்படுற இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகக்கூடிய டயக்ராம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த இடத்துல இதே மாதிரி வரைஞ்சு பார்த்துருங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேருந்து இந்த கார்னருக்கு ஒரு லைன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கு. எல்லா பிக்சர்லையும் அதே மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளார் மாதிரி இதை இப்படி சென்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட சரியான ஷேப். இந்த ஷேப் வந்து உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. தேர்ட்ல என்ன மிஸ்டேக்னா, இங்க பாருங்களேன், இந்த லைன் இங்க ஃபுல்லா வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த ஃபுல் லைன் இங்க கிடையாது. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான். இங்க வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஃபிகர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதுல ஒரு பென்சில் வச்சு வரைஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா இங்க நம்ம இந்த இடத்துல இப்படி ஒரு பாக்ஸ் போட்டாகணும் இதே மாதிரி வர்றதுக்கு. இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போடணும். சர்க்கிளோட லைன் வந்து இப்படி நடுவில் போயிருக்கணும். இங்க மேலே டாப்ல வந்து ஒரு லைன், அதுக்கு மேலே இப்படி ஒரு லைன் வந்திருக்கணும். அதுதான் உங்களோட சரியான ஆப்ஷன். ஸோ இங்கே மேலே இப்படி எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி வர்ற ஃபிகர் வந்து உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் தான் சரியாக இருக்கு பாருங்க. மற்றதுலலாம் லைனை வந்து இங்கே மாற்றி போட்டிருக்காங்க. இங்கே மேலே இந்த லைனை மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே லைனை தப்பான பிளேஸில் போட்டிருக்காங்க. ஸோ இதோட கண்ணாடி பிம்பத்தை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கண்ணாடி பின்னம் எப்பவுமே நம்ம கண்ணாடி இந்த இடத்துல வச்சு தான் பார்ப்போம். ஆனால் இங்கே மேலே வந்து கண்ணாடி வந்து இங்கே கொடுத்து இங்கே வந்து கண்ணாடி வச்சு பார்க்கும்போது இங்கே மேலே எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்க, இது வந்து ரஃப் ஷீட்னு உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. இப்படி வரைஞ்சிக்கலாம். நம்ம வரைஞ்சிட்டு அவங்க எங்கே மிரர் கொடுத்துருக்கோம் அதே ஷேப்பை அப்படியே வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அவங்க எங்கே மிரர் கொடுத்துருக்காங்களோ அந்த மிரரை பேஸ் பண்ணி இந்த பேப்பர் இப்படி மடக்கிருங்க. மடக்கிட்டா மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தெரியும். நீங்கள் நேரில் பார்த்தா நல்லாவே தெரியும். இது இந்த இம்ப்ரெஷனை அப்படியே மேலே வரைஞ்சிருங்க. அதுதான் உங்களோட சரியான ஆப்ஷன். நம்மளோட பாக்ஸ் வந்து இப்படி தெரியுது. இதில் அவங்க போட்டிருக்க அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கே இருக்குது. இந்த கிராசஸ் வந்து இந்த பாக்ஸில் கிடைக்குது. இதுதான் உங்களோட பின்னாடி தெரிஞ்ச இம்ப்ரெஷன். இதுதான் நம்மளோட சரியான ஆப்ஷன். அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது பாருங்க. மற்ற எல்லாமே மாறி இருக்கு. ஸோ இதுவும் உங்களோட மிரர் இமேஜ் தான். மிரர் இந்த பக்கம் வச்சு பார்க்கும்போது இது எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ரஃப் ஷீட்டில் இந்த டயக்ராம் அப்படியே சும்மா காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 சர்க்கிள் அவங்க எங்கே டாட் வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல டார்க்கன் பண்ணிட்டு, இப்போ இங்கே தான் மிரர் இருந்துச்சுல, மிரரை பேஸ் பண்ணி இதை வந்து திருப்பணும். இப்போ மிரரை பேஸ் பண்ணி இதை இப்படி மடிச்சிருங்க. மடிச்சிட்டா பின்னாடி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தெரியுது பாருங்க. இந்த இம்ப்ரெஷனில் இப்போ சர்க்கிள் அப்படியே இருக்கு, இந்த சர்க்கிளும் அங்கே அப்படியே இருக்கு. நம்மளோட பிளாக் டாட்ஸ் வந்து இங்கேயும் வந்திருக்கு. அது மாதிரி நம்மளோட ஸ்கொயர் வந்து இங்கே இருக்குது. இந்த ஷேப் வந்துருக்கணும் நமக்கு. ஸோ ஆரோ வந்து இங்கே இப்படி தெரியுது, இங்கே இப்படி தெரிஞ்சுது. ஸோ இதான் நம்மளோட சரியான ஷேப். இதில் தான் இந்த டார்க் அண்ட் சர்க்கிள் வருது. இப்போ இதே மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பாக இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், இந்த பிளாக் டாட் சரியாக இருக்குது. உங்களோட இதுவும் சரியாக இருக்குது. மற்ற ரெண்டுத்துலேயும் பாருங்கள், டார்க் வந்து தப்பான பிளேஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைச்ச இம்ப்ரெஷன். ஆனால் இங்கெல்லாம் இந்த பிளாக் டாட்ஸ் இந்த சைடு கொடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் சரியாக வந்திருக்கு. அதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் தண்ணீர் பின்பத்தை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. வாட்டர் இமேஜ் கேட்டாலும் அதே பேட்டர்ன்ல கொடுத்துருக்க டயக்ராம உங்களோட கடைசி ரஃப் ஷீட்ல இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. வாட்டர்னாலே கீழே தான் இப்போ தண்ணி ஓடும்ல, அதில் தான் நம்ம இமேஜை பார்ப்போம். ஸோ கீழே தான் நம்ம வந்து எப்பவுமே மடிக்கணும் வாட்டர் இமேஜ் பார்க்குறதுக்கு. இதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்படி கீழே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த டயக்ராமை பாருங்க. இதில் தெரியறதான் கரெக்டான ஷேப்பு. இப்போ இந்த ஸ்கொயர் இந்த சர்க்கிள்லாம் நம்ம எதுவும் பெருசாக பார்க்க தேவையில்லை. இந்த உள்ள வர்றதுல அந்த டார்க்கனை எங்கே வருது, அந்த லைட் எங்கே வருது, இந்த டார்க்கு தான் இங்கே ஆக்சுவலாக கீழே வந்திருக்கு. ஸோ டார்க் இந்த மாதிரி டார்க் கீழே வர்ற மாதிரி ஷேப் எதுன்றதான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஷேப் தான் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து டைரக்ஷன் மாறி இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய ஆப்ஷன். உங்களோட ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்துலேயும் அதே மாதிரி தான் ஒரு வாட்டர் இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க ஷேப்பை இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. முதல்ல ட்ரா பண்ணிவிட்டு வாட்டர் இமேஜ்னாலே இப்படி கீழே தான் மடிக்கணும். ஏன்னா கீழே தான் இப்படி வாட்டர் இருக்கும். வாட்டரோட இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு ரஃப் ஷீட்டில் வரைஞ்சிருக்கீங்கல்ல, அந்த ரஃப் ஷீட்டுன்னு ஒன்று கொடுக்க மாட்டாங்க எக்ஸாமில். நான் உங்களோட கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட் ஷீட் வந்து ஃபார் ரஃப் ஒர்க்கு நாங்கள் இருக்கோம். அதிலே நீங்கள் ட்ரா பண்ணி பின்னாடி இமேஜை பார்த்துக்கலாம். ஸோ இதில் இந்த ஸ்கொயர் அப்படியே தான் வரும், அந்த லைனும் அப்படியே தான் வரும். ஸோ எங்கே கிராஸ் வந்திருக்கு, எங்கே வந்து இந்த பாக்ஸும் இந்த லைனும் வந்திருக்கு, எங்கே வந்து சர்க்கிள் வந்திருக்கு, இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கணும். இதுதான் சரியான ஆப்ஷன். ஸோ இதில் வந்து சர்க்கிளில் மேலே டார்க் வந்திருக்கணும். இப்போ இந்த மூணுத்துலேயுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மூணுத்துலேயும் நம்மளோட ஃபஸ்ட்டு இது வந்து கிராஸ் வந்திருக்கணும். லைன் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நம்மளோட ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியாக பொருந்திருக்கு. அதான் நீங்கள் எடுக்க வேண்டியது. அடுத்து வந்து ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. ஆட் ஒன் அவுட்டில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மைனஸ் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் இங்கே இருக்குது, அடுத்து மைனஸ் இங்கே வந்திருக்கு. ஆக்சுவலாக ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி இருக்குது. இது மைனஸ் இங்கேனா அடுத்து இந்த பிளேஸில் வந்திருக்கணும். ஆனால் இந்த பிளேஸை விட்டுட்டு இங்கே தூக்கி போட்டாங்க. ஸோ இது இங்கே இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு.
ஸோ இப்போ நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணி பார்க்குறதுனால கூட ப்ளஸ் இங்கே இருக்குது. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் இங்கே வந்திருக்கு ப்ளஸ், அடுத்து இங்கே வந்திருக்கணும் பாருங்கள், இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் தான் 2 சிம்பிளுமே மாறி வந்திருக்கு. அடுத்ததில் கரெக்டாக போயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃபிகர் தான் இங்கே வந்திருக்கணும், இந்த இடத்துல இது தப்பாக வந்திருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆட் ஒன் அவுட். அடுத்த டயக்ராம் பார்க்கலாம். அடுத்தது பாருங்களேன், வெளியே வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, உள்ள 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, உள்ள 64ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து 3 சைடு இருக்குது, அதனால 3 வந்து கியூப் பண்ணியிருக்காங்க. 3 கியூப் 27 எழுதியிருக்காங்க. இதில் 4 சைட்ஸ் இருக்கிறதுனால 4 கியூப் பண்ணி 64ன்னு எழுதியிருக்காங்க. இதில் 5 சைடு இருக்கிறதுனால 5 கியூப் பண்ணி 125 எழுதியிருக்காங்க. அப்போ இதில் 6 சைடு இருக்குது. அப்போ 6 கியூப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உள்ள 216 அப்படின்னு எழுதியிருக்கணும். ஆனால் 225 எழுதிட்டாங்க. ஸோ உள்ளே போட்டிருக்கிறது எல்லாமே கியூபிக் நம்பர், இது மட்டும் தான் கியூபிக் நம்பர் கிடையாது. அப்போ இதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட், உங்களோட 4th டயக்ராம். ஸோ 4th தான் சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, 4 ஸ்ட்ரைட் லைனும் ஒரு ஆரோவும் இருக்கு. அடுத்ததுல வந்து 3 ஸ்ட்ரைட் லைனும் 2 ஆரோவும் இருக்கு. ஆக்சுவலாக இங்கே இருக்க ஒரு லைன் வந்து ஆரோவா மாறிடுச்சுன்னு சொல்லிடலாம். அடுத்து பாருங்க, 3 லைன் இருந்ததுல இப்போ 2 லைன் தான் இருக்கு, ஆனால் 3 ஆரோ இருக்கு. ஸோ அடுத்து 4 ஆரோ இருக்கு. அப்போ இங்கே ஒரு லைன் தானே இருந்திருக்கணும், அந்த லைன் தானே ஆரோவா மாறி இருக்கணும். இது மொத்தமாக பார்த்தா இதில் 5 லைன், 4 லைனும் ஒரு ஆரோ, மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இதில் 3 2 5 பேர் இருக்காங்க. இதுலேயும் 3 2 5 பேர் இருக்காங்க. ஆனால் இதில் மட்டும் 6 லைன்ஸ் இருக்குல்ல. அப்போ இதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட், ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்த டயக்ராம் பாருங்க. அடுத்த டயக்ராமில் ஒரு கோன் இருக்கு. இப்போ இந்த கோன் வந்து உங்களோட கிளாக் வைஸில் சுற்றி இருக்காங்க. இப்போ இந்த செமி சர்க்கிள் வந்து இங்கே வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த டாட்டை வந்து அப்படியே கீழே கொண்டு வந்துருச்சு. அடுத்து வந்து இந்த செமி சர்க்கிள் இங்கே கீழே நோக்கி போகும்போது இந்த டாட்ஸ் வந்து இந்த சைடு போயிட்டாங்க. ஸோ அடுத்து இந்த டாட் வந்து மேலே தான் வந்திருக்கணும், ஆனால் டாட் வந்து கீழே வந்துச்சு பாருங்க, அதுதான் ராங்கு. ஸோ இந்த கோன் கூட இந்த டாட்ஸும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கணும், ஆனால் இங்கே வந்துட்டு மாற்றி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த டாட்ஸ் தப்பானதுனால அதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட் 4th ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்துல வந்து இந்த ஆரோ மார்க் இதில் வந்து உங்களோட கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போட்டிருக்காங்க. இதில் பாருங்க ஆன்டி கிளாக் வைஸில் போட்டிருக்காங்க. இதுலையும் ஆன்டி கிளாக் வைஸில் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் ஆரோ இருக்குது, இதுலேயும் ஆன்டி கிளாக் வைஸில் ஆரோ இருக்குது, இதுலேயும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் ஆரோ இருக்குது. அப்போ இதில் மட்டும் தான் கிளாக் வைஸில் ஆரோ போட்டிருக்காங்க. அப்போ இதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்த 90th கொஸ்டின் பாருங்க. அமாங் த 4 காம்ப்ளெக்ஸ் ஃபிகர்ஸ் த கிவன் ஃபிகர் எக்ஸ் இஸ் எம்பெடட் இன் ஒன் ஆஃப் தெம், சூஸ் த கரெக்ட் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. இது எக்ஸில் கொடுத்துருக்க ஃபிகர் இந்த 4 ஃபிகரில் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்றதான் உங்களோட கேள்வி. இது வந்து ஆக்சுவலாக எக்ஸாக்டாக இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஃபுல் லைன் வரணும், சென்டரில் ஒரு ட்ரையாங்கிளும் அதுக்கு மேலே வந்து ஒரு வெர்டிக்கல் லைனும் வந்திருக்கணும். இந்த டயக்ராமில் இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு சென்டரில் ஒரு லைன் இருக்குது, இதோட சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு வெர்டிக்கல் லைனும் இருக்குது. இந்த ஷேப் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் எல்லா ஷேப்புக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா இங்கே கூட இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் எக்ஸாக்டாக அவங்க கொடுத்த ஷேப் இல்லை பாருங்கள். ஒரு சென்டரில் நம்ம ஒரு லைன் எடுக்கிறோம், அவங்க கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் பாருங்கள் கார்னரில் வந்திருக்கு, ஆனால் நமக்கு கொடுத்த ட்ரையாங்கிள் வந்து சென்டரில் தானே வந்திருக்கணும், அப்படி எடுக்க முடியாது. அப்போ சென்டரில் ட்ரையாங்கிள் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு, ஆனால் ட்ரையாங்கிள் இந்த ஷேப்பில் வந்திருக்கணும். ஸோ இந்த ஃபிகர் கிடையாது. இதில் ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகலை, இதுலேயும் ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகலை. அப்போ இந்த எக்ஸாக்டாக எக்ஸ் வந்து இதுக்குள்ளே மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. சாட்டில் சயின்ஸு சோஷியல் எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு, பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.